ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, வெண்பொங்கல் தாங்க பண்ண போறோம். அதுக்கு நம்ம பச்சரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் இல்ல 3/4 டம்ளர் அளவு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் இப்போ அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு நெய்யி, கொஞ்சமா இஞ்சி தட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்துட்டு, நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும், இந்த பருப்பையும் சேர்த்துட்டு, நம்ம 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து, இது ஒரு 2 விசில் விடட்டும். விட்டதுக்கப்புறம் எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு, இப்போ தாளிப்புக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் மிளகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு கருவேப்பில்லு கொஞ்சமாக பெருங்காயத்தூள்லாம் தூவி விட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்பொங்கலில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த அடி பிடிக்கிற மாதிரி அந்த கரண்டியில் சோறு பிடிக்காது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் வெண்பொங்கல். இந்த மாதிரி நெய் தாராளமாகவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி சாம்பாருங்க தாங்க இது தாங்க இந்த வெண்பொங்கலுக்கு காம்பினேஷனாக தாங்க வச்சுருக்குறோம். செம்மையாக சூப்பராக பண்ணியாச்சுங்க. இனி என்னென்ன நண்பர்களை வெயிட் பண்ணுறீங்க? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பாய் நண்பர்களே.